என் தங்கமே, இன்று உன் தாயானவள் இந்த வராகி காரணமில்லாமல் உன் கண்ணில் படவில்லை. நீ விரும்புகின்ற ஒன்று உன் கைகளில் வந்து சேரும் நேரம் அதை கொடுப்பதற்கு நான் வந்துவிட்டேன். இதை நீ தவறவிட்டால் எப்பொழுதுமே பொறுப்பல்ல என்பதனை நீ மறக்கக்கூடாது. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் புரிந்து கொண்டு இனி உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது இனி உனக்காக நான் என்னவெல்லாமும் சொல்லிக் கொடுக்க நினைக்கிறேனோ அவை ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. எந்த நாளிலும் இந்த வராகி உனக்கு துணை இருக்கும் இந்த நேரம் ஒட்டுமொத்த மாற்றங்களையும் ஒரு சேர நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. நல்லது வேண்டி, நல்லதொரு திருப்பம் வேண்டி, நல்லதொரு சூழ்நிலை வேண்டி இந்த வாழ்க்கையை எப்பொழுதும் தன் வசமாக்க நினைக்கும் என் பிள்ளைக்கு எல்லாவற்றிலும் நிலையான ஒன்று கிடைக்கப் போகிறது. நீ விரும்பியது போல உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாக நடக்கப் போகிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த நேரத்திலும் அம்மாவினுடைய அன்பு உன்னை தேடி வந்து உனக்கு வேண்டியதை எல்லாமும் கொடுக்க நினைக்கும் இந்த நேரம் அத்தனை விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக என்னவென்று பெற்று கொள்வாய் என்பதனை மறக்காதே. தேவையில்லாமல் எதையுமே நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பது கிடையாது. உனக்கு தேவையான ஒவ்வொரு விஷயங்களையும் நான் எப்பொழுதுமே சரியாக உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவேன் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எந்த நேரத்தில் நான் இருக்கிறேன், எந்த சூழ்நிலையில் உன்னை தொடர்கிறேன் என்பதனை எல்லாமும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு நிலையிலும் உனக்காக வருகின்ற இந்த தெய்வத்தை நீ எப்பொழுதுமே தொலைக்கக்கூடாது. நான் இருக்கின்ற நேரம் உனக்கு வேண்டியது ஒவ்வொன்றும் சரியாக உன்னை வந்து சேரும். என் வார்த்தைகளை கேட்கின்ற இந்த நேரம் பஞ்சமி முடிந்து சஷ்டி திதியில் உனக்கான ஒவ்வொரு தேவைகளையும் புரிந்து நான் உன் முன்னால் நிற்கிறேன். என்ன இந்த வாழ்க்கை என்று சொல்லி எண்ணி நீ ஒருபோதும் கலங்கிவிடக்கூடாது. உனக்கான நேரங்களை, உனக்கான சூழ்நிலைகளை எப்பொழுதும் நீ தள்ளிவிடக்கூடாது. என்ன நடக்கிறது என்பதனை எல்லாமும் நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் இந்த வாழ்க்கையை நீ அடையாளம் காண வேண்டும். உனக்கு ஒரு நல்லதை கொடுக்க வேண்டும் என்றால் நான் ஒருபோதும் அதற்காக வருந்துவதில்லை. உனக்கு ஒரு நல்லதை கொடுக்க ஒருபோதும் நான் கலங்குவதும் கிடையாது. நீ சந்தோஷமாக இருந்தால் அதை கண்டு எனக்கு மேலும் மேலும் மன சந்தோஷம் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கும் என்பதனை மறக்காது. வராகி சொல்ல சொல்ல இனி உனக்கான நேரங்களில் உன்னை எப்பொழுதும் நீ முழுமைப்படுத்த வேண்டும் என்பதனை மறக்காது. நான் இருப்பதிலிருந்து உனக்கு ஒவ்வொரு விஷயங்களும் சரியாகவே தெரிய வரும் என்பதனை மறக்காது. நான் என்னவெல்லாமும் உன் வாழ்க்கையில் தந்துவிட நினைத்தாலும், ஏதுவெல்லாமும் உனக்கு நான் கொடுத்துவிட எண்ணினாலும், இவை அத்தனையிலும் இருந்தும் நீ பெறக்கூடிய ஒன்றை நிச்சயமாக பெறத்தான் போகிறாய் என்பதனை மறக்காது. இந்த காலம் உனக்கு ஒவ்வொன்றையும் சரியாக உணர்த்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதனை எல்லாம் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக வேண்டி நாம் உருவாக்கும் இது போன்ற நேரங்களில் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் உன் கண்களுக்கு தெரிந்துவிடும். எப்பொழுதுமே மனது ஒரு விதமான வழியை சுமந்து கொண்டுதான் இருக்கிறது. ஏதோ ஒன்றை நினைத்து எப்பொழுதும் கலங்கி கொண்டுதான் இருக்கிறது. நாம் செய்வது சரியா தவறா
என்பது போன்ற ஒரு குழப்பம் எப்பொழுதும் என் பிள்ளைக்குள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இனி என்ன நடக்கப் போகிறது, ஏது நடக்கப் போகிறது என்று யோசித்து கொண்டிருக்கும் இந்த நேரம் என்னவாகும் என்று எல்லாமும் எதையாவது சிந்தித்து என் பிள்ளை நீ கலங்கிக் கொண்டிருப்பதை தாண்டி உனக்கு நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அத்தனை விஷயங்களையும் தெளிவாக நீ என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டும். உனக்கான நேரம் இது, உனக்கான வாய்ப்பு. எப்பொழுதும் எந்த இடத்தில் உன் கண் முன்னால் கொண்டு வந்து கொடுக்கின்ற அழகான வாழ்க்கை. இதை ஒரு நாளும் என் குழந்தை நீ தொலைக்கக்கூடாது. எந்த நேரத்திலும் இவை எல்லாமும் உனக்கு கொடுக்கும் மாற்றங்களை நீ விட்டுவிடக்கூடாது. என்ன நடந்து விட்டது என்று சொல்லி நீ புலம்புகின்ற இந்த நேரங்களில் இனி உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ உன்னை நிச்சயமாக முன்னிலைப்படுத்து. உன்னை ஆட்டி படைக்கும் அத்தனை தேவைகளிலும் உன்னை நீ நிச்சயமாக ஆச்சரியப்படுத்து. எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடந்து கொண்டிருக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். நான் இருக்கும் பொழுது இனி உனக்கு நடப்பது என்று என்னவெல்லாமும் இருக்கிறதோ அதை எல்லாமும் நீ கட்டாயமாக தெரிந்து கொள்வாய் அல்லவா? நான் இருந்து உனக்கு தரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று புரிந்து கொள்வாய் அல்லவா? நம்பிக்கையோடு நாம் செய்ய நினைப்பது எல்லாவற்றிலும் ஏதாவது ஒன்று இடையில் நின்று நம்மை மறிக்கும் பொழுதும், தேவையில்லாத ஏதாவது ஒரு விஷயம் நம்மை நிச்சயமாக யோசிக்க வைக்கும் பொழுதும், இனி அத்தனையும் உன்னை மாற்றி உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக மெருகேற்றும். எந்த ஒரு விஷயமும் நடப்பதற்கு முன்பாகவே உன்னால் கணித்துவிட முடியும். இது என்னவென்று உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் இந்த வாழ்க்கையை பற்றி நீ முழுமையாக புரிந்து கொள்வாய். உன்னை தேடி வரும் அத்தனையையும் நீ கட்டாயமாக பெற்றுக்கொண்டு வாழ்ந்து விடுவாய் என்பதனை நீ மறக்காது. நான் இருப்பது இனி எப்பொழுதும் போல உன் வாழ்க்கையை அழகுபடுத்தி கொண்டே இருக்கும் என்பதனை மறக்காதே. இந்த வாழ்க்கையில் உன் விருப்பங்களை எல்லாமும் சரியாகவே அது நடத்தி கொண்டிருக்கும் என்பதனை நீ மறக்காதே. எந்த காலத்திலும் உனக்குள் இருக்கும் உண்மைகளை நீ எப்பொழுதும் தொலைத்துவிடக்கூடாது. உன்னோடு நான் இருக்கும் இந்த காலத்தையும் நேரத்தையும் நீ ஒரு நாளும் கைவிடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் நாம் புரிந்து கொண்டு வாழும் பொழுது அத்தனையையும் நீ மீட்டெடுக்க வர வேண்டும் என்பதனை மறக்காதே. அத்தனை விஷயங்களிலும் அம்மா சொன்னது எல்லாமும் உன் நினைவில் இருக்க வேண்டும். நீ நினைத்தது போல எது நடந்தாலும் உனக்கு எல்லாமும் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழச் சொல்லும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நல்லதே நடக்கும் என்று இதுவரையிலும் என் பிள்ளை நீ சந்திக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்களை இனி நிச்சயமாக நீ கண்கூடாக கண்டுகொள்வாய். உனக்கு அடுத்தது என்ன நடக்கும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே. உன் முன்னால் கை நீட்டி பேசியவர்கள், உன் முன்னால் நின்று உன்னை ஏளனப்படுத்தியவர்கள், உன் முன்னால் நின்று எப்பொழுதும் உன்னை சோதித்தவர்கள் என்று இவர்களுக்கெல்லாமும் சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த தேவையிலும் நீ வாழும் இந்த வாழ்க்கையை எண்ணி ஒருபோதும் நீ கலங்காதே. உனக்கு நான் சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்களை எப்பொழுதும்
நீ சரியாக புரிந்து கொள். யாரையும் எதையும் நாம் எளிதில் மதிப்பிட முடியாது. அவரவரின் உண்மையான குணம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் எல்லாவற்றையும் சரியாகச் சொல்லி கொடுக்கும் என்பதனை மறந்து விடாது. எல்லா விஷயங்களையும் சரியாக நடத்தும் என்பதனை நீ மறந்து விடாது. இந்த காலமும் நேரமும் இனி உனக்கு கொடுக்க நினைக்கும் ஒவ்வொன்றையும் முழுமைப்படுத்தும் என்பதனையும் மறக்காதே. எந்த இடத்தில் என் பிள்ளை நீ வருத்தம் கொண்டாலும் அந்த இடத்தில் உன் வாழ்க்கை ஆரம்பிக்கப் போவதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். உன் வாழ்க்கை உனக்கு ஒவ்வொன்றிலும் உறுதியை கொடுப்பதை நிச்சயமாக நீ ஏற்றுக்கொள்வாய் என்பதனை மறக்காதே. யார் சொல்கின்ற வார்த்தைகளிலும் நீ தவறான ஒரு முடிவை எப்பொழுதும் எடுத்துவிடக்கூடாது. சுய சிந்தனை வேண்டும், சுய முயற்சி வேண்டும். மற்றவர்களிடத்தில் எப்பொழுதும் என்ன வேண்டும் என்று கேட்டு நிற்காமல் தன்னுடைய சுய முயற்சியாலும் தன்னுடைய சுய சிந்தனையினாலும் ஒன்றை ஒருவரால் பெற முடிகிறது என்றால் நிச்சயமாக அதைவிட திறமைசாலி, அதைவிட பாக்கியசாலி இங்கு யாரும் இருக்க முடியாது. இனி என்ன நடந்தாலும் சரி, நான் இருக்கிறேன் என்ற ஒரு தைரியத்தோடு எல்லா விஷயங்களையும் எதிர்கொள்ள நீ துணிந்து விட்டாய் என்பதுதான் உண்மை. எந்த நாளிலும் நம் எண்ணங்கள் எல்லாமும் நம்மை தெளிவாக்குவது போல இனி நம்மை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் நம்மை முழுமைப்படுத்தும் என்பதனை புரிந்து கொள். அடுத்த கட்டத்தை நோக்கிய பயணத்தில் இந்த வாழ்க்கையும் உனக்கு எல்லாவற்றையும் சரியாக உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. எந்த நாளில் இவை எல்லாமும் என்னவாக இருக்கிறது என்று யோசிக்கும்படி பல சூழ்நிலைகள் நமக்கு நடந்துவிட்டது. அப்படி இருக்கும் பொழுது இனியும் நம்மை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் என்னவென்றும் ஏதுவென்றும் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் என்னவென்று நீ எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காது. தெய்வம் உனக்கு என்ன சொல்லி தருகிறது என்பதனை முதலில் புரிந்து கொள். இந்த தெய்வம் உனக்கு எதை நடத்துகிறது என்பதனை முதலில் புரிந்து கொள். தெய்வம் சொல்லத்தான் உன் வாழ்க்கையிலும் ஒரு மாற்றம் வருகிறது என்பதனை நீ புரிந்து கொள். எந்த கஷ்டத்திலும் எப்பொழுதும் நீ எதையும் விட்டுவிடக்கூடாது. எந்த கஷ்டத்திலும் உனக்கு கிடைத்த நம்பிக்கையை நீ தொலைத்து விடக்கூடாது. உன்னோடு நின்று உனக்காக பேச வருகின்ற இந்த மனிதர்களை எல்லாமும் எந்த நாளிலும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ளவே முடியாது. எவ்வளவு பிரச்சனைகள் என்று தன் மனதில் தேக்கி வைத்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவரும் அதே பிரச்சனையை இன்னொருவரை எதிர்கொண்டு வாழச் சொன்னால் நிச்சயமாக அவர்களுக்கு அந்த வாழ்க்கை இனிமையானதாகத்தான் இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரியான ஒன்றை மனப்புரிதலோடு நாம் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள நீ கவனமாக இருக்க வேண்டும் என்பதனை மறக்காது. நீ நினைத்த இடத்தில் நிச்சயமாக உன்னால் சரியான ஒன்றை தெளிவு பெற முடியும் என்பதனை நீ மறக்காது. எத்தனை வேதனைகளும் சோதனைகளும் என்று சொல்லி என் பிள்ளை நீ புலம்பியது என் செவிகளில் கேட்கத்தான் செய்கிறது. என்ன நடந்தாலும் உடனடியாக அதற்கு தகுந்தாற்போல உன்னை நீ மாற்றிக்கொள்வது உண்மையில் சிறப்பான ஒரு குணம். நேரத்திற்கு தகுந்தாற்போல இடத்திற்கு தகுந்தாற்போல உன்னை நீ மாற்றிக்கொள்கிறாய் அல்லவா? உனக்குள் தோன்றும் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்கிறாய் அல்லவா? உன்னை தேடி நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி அத்தனை விஷயங்களும் உனக்கு சரியாக என்ன கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்கிறாய் அல்லவா? அது போதும். அந்த புரிதல் ஒன்று போதும். இனி எல்லாவற்றிலும் உன் விருப்பங்கள் ஒவ்வொன்றும் சரியாகவே உனக்கு நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை மறக்காதே. சரியான நேரத்தில் இந்த வாழ்க்கை
உனக்கு கை கொடுத்ததை நீ ஒரு நாளும் மறக்கக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். எந்த ஒரு செயலையும் இந்த வாழ்க்கை உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் பொழுது அதை எல்லாமும் ஒன்றுமில்லாமல் இந்த வாழ்க்கை உனக்கு தெளிவான ஒரு விளக்கத்தை இப்பொழுதிலிருந்தே நிச்சயமாக பெற்றுவிட துடிக்கும் என்பதுதான் உண்மை. இனி என்னவாகும் என்பதும் ஏதுவாகும் என்பதும் உனக்கென்று நான் சொல்ல நினைக்கும் அத்தனை விஷயங்களையும் உனக்கு உறுதியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உறுதியான மன நிறைவோடு எதையும் பெற்றுக்கொண்டு நீ வாழ்வாங்கு வாழ்வாய். எது உனக்கு தேவையோ அதுதான் உன் கைகளில் வந்து சேரும். உனக்கு தேவையில்லாதது எப்பொழுதுமே உன்னை நெருங்காது என்பதனை நீ புரிந்து கொள். நேரத்திற்கு தகுந்தாற் போல, காலநிலை மாற்றங்களுக்கு தகுந்தாற் போல நம்மையும் நாம் மாற்றிக்கொள்ளத்தான் வேண்டும். நீ இப்படியே தான் நியாயத்தையும் தர்மத்தையும் பற்றி பேசிக்கொண்டிருப்பாயானால் இந்த மனிதர்கள் ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடுவார்கள். வெளியில் தெரியும் விஷயங்களை விட உள்ளுக்குள் நடக்கும் விஷயங்கள்தான் இங்கு பெருமையாக பார்க்கப்பட வேண்டும். அப்படி உள்ளுக்குள் நடக்கின்ற ஒவ்வொரு உணர்வுகளையும் ஒருவர் தன்னுடைய ஒட்டுமொத்த விஷயங்களிலேயே என்னவென்று அவர்களுக்கு காண்பித்து கொடுத்து விட்டார் என்பதனை நீ மறக்காதே. இந்த நாளில் இந்த நேரம் இனி உனக்கு என்ன நடப்பதாக இருந்தாலும் அவை அத்தனையிலும் நீ மீண்டு வரத்தான் செய்ய போகிறாய் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னுடைய மாற்றமும் உன்னுடைய நோக்கமும் சரியாக இருக்கிறது என்றால் இனி வரும் காலங்களில் எப்பொழுதும் உன் விருப்பம் போலவே எல்லாமும் உனக்கு சரியாக நடக்கும் என்பதனை மறக்காதே. உன்னுடைய ஆசைகள் போலவே எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. மனது எதையுமே யோசிக்கும் இந்த நேரம், மனது எதையுமே நேசிக்கின்ற இந்த நேரம் நிச்சயமாக அது உன் வாழ்க்கையில் மாறுவதை நீ புரிந்து கொள்வாய். எப்பொழுதும் போல உனக்கு தேடி வருகின்ற பொழுது இந்த தாயினுடைய அன்பையும் உன்னால் புரிந்து கொள்ள முடியும். நான் இதற்காக மெனக்கெட்டு இத்தனை நேரம் உன்னிடம் பேச வேண்டும் என்ற கேள்விகளுக்கும் உனக்கு விடை கொடுத்துவிடும். ஒவ்வொரு பொழுதையும் நல்லபடியாக எதிர்கொள்ள நீ துணிந்து விட்டாயானால் உன்னை சுற்றி நடக்கும் பல விஷயங்களினால் இந்த வாழ்க்கையை நீ நிச்சயமாக என்னவென்று எடுத்து கொண்டு வந்து விடுவாய் என்பதனையும் நீ மறக்காதே. என் குழந்தையே, இந்த தாயானவளினுடைய வார்த்தைகளும் சரி, என்னுடைய வார்த்தைகளும் சரி, எப்பொழுதும் உனக்கான ஒரு நம்பிக்கையை கொடுக்கும்படிதான் உன்னை தேடி வருகிறது. அதனால் எக்காரணம் கொண்டும் உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்களை எல்லாமும் நீ கவனமாக புரிந்து கொண்டு அடியெடுத்து வைப்பதற்காக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எது போன்ற சூழ்நிலைகளாக இருந்தாலும் அவை ஒவ்வொன்றிலும் நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. எத்தனை பெரிய மனிதர்களை எல்லாமும் பார்த்த உலகம் இது. அங்கு நடக்கிறது. நிச்சயமாக இப்பொழுது நீ உதவி செய்கின்ற ஒரு ரேடி எல்லாவற்றையும் உன் வாழ்க்கையில் முழுமையாக மாற்றும் என்பதனை புரிந்து கொள். மாற்றங்கள் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே இருந்து கொண்டுதான் இருக்கும். நல்லதொரு புரிதல் எப்பொழுதுமே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கும் என்பதனை மறக்காதே. அம்மா சொன்னது எல்லாமும் உன் மனதில் நினைவில் இருக்கட்டும். நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றிலும் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிச்சயமாக கிடைக்கட்டும். அத்தனையிலும் என் பிள்ளை நீ வாழ்ந்து காட்டுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னுடைய மன வலிமையை நான் அறிவேன். உனக்குள் இருக்கும் சிந்தனைகளை நான் அறிவேன். அதனால் என்ன நடந்தாலும் உன்னை அதிலிருந்து மீட்டெடுக்க இனி யாரையும் ஒருபோதும் நீ தேடிவிட வேண்டாம் என்பதனை மறந்து விடாதே. பல தேவைகளும் உன்னை தேடி வந்து தனியாக உனக்கு நடத்தக்கூடிய எண்ணம் இருந்தால்
எதையுமே புரிந்து கொள்ளும் மனப்பக்குவத்தோடு இருக்கும் அந்த பிள்ளைக்கு நிச்சயமாக உன்னை யார் என்று நீ வெளிப்படுத்தி கொடு என்பதனை மறக்காதே. யார் என்று நீ எல்லாவற்றையும் தெரிந்து புரிந்து கொண்டு நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே. எது நடந்தாலும் நாமாக இருந்தால் நாம் நமக்காக வாழ்ந்து காட்டுகிறோம் என்பதனையும் புரிந்து கொள்ள வேண்டும். நல்லதையே செய்யும் என் பிள்ளைக்கு என்றும் நல்லதே நடக்கட்டும். என் தங்கமே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.